வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கி நம்ம சிந்திக்க இருக்கிற தலைப்பு என்னென்னா, பிறப்பின் ரகசியம், தேவ ரகசியம்னு சொல்லுவாங்க. ஒருவன் ஏன் பிறக்கிறான், எப்படி பிறக்கிறான், பிறப்புனா என்ன அப்படின்றது தான் இந்த பிறப்பின் ரகசியம். இப்போ பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் சொல்லுவார், அற சிந்தனையோடு வாழ்ந்து தர்ம நெறிப்படி வாழ்ந்து அற செயல்களை செய்து நிஷ்காமிய கர்மத்தில் செயலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ அது போதனையாக தான் இருக்குதே தவிர சாதனையாக இல்லை. ஆனால் ஒரு பாமரனம் உணர்கிற அளவுக்கு பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, பிறப்பின் முன் உயிர்நிலை என்ன, இறப்பிற்கு பின் உயிர்நிலை என்னன்னு அழகாக வடிவமைச்சு வேதாத்திரியத்தில் கொடுத்துருக்காங்க வேதாத்திரி மகரிஷி. எங்கு பிறந்தோம், எப்படி பிறந்தோம் என்பது முக்கியமல்ல, எங்கே பயணிக்கிறோம், எப்படி அறிவு முதிர்ச்சி பெறுகிறோம் என்பது தான் முக்கியம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உன் சிறப்பை உலகுக்கு அடையாளப்படுத்து. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உன் வாழ்க்கையை உலகுக்கு அர்ப்பணம் செய். வாழ்க்கை என்பது உண்மையை அறிகிறது, பரம்பொருளை அடைவதற்கான ஒரு பயணம். உயர் ஞானத்தை அடைவதே வாழ்க்கையின் பயன். தெய்வீக செயல்களுக்காக வாழ வேண்டும், இல்லைனா மனிதன் கருமத்தின் கட்டுப்பாட்டில் சிக்கிக்கொள்ளும். தன் நிலைமையை அடைந்து தெய்வத்தின் மீது முழு ஒப்புடைப்புடன் வாழணும். மனித பிறப்பின் முக்கிய நோக்கம் தன் தர்மத்தை பூர்த்தி செய்கிறது, ஆன்மீக உயர்வை அடையிறது மற்றும் இறைவனை உணர்ந்து அதனுடன் ஒருமித்த நிலையை அடைவதே பிறப்பின் முக்கிய நோக்கம். தனது ஆன்மீக சாதனையின் மூலம் மனிதன் கடவுளை உணரும்போது பிறப்பு மற்றும் மறுபிறப்பு என்ற சுழற்சியிலிருந்து விடுபடுறான். பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் என்றில்லாமல் பகிர்ந்தோம், வளர்ந்தோம், துறந்தோம் என்று வாழணும். இதை தான் குறளில் சொல்கிறாங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு சொல்கிறார் வள்ளுவர். இதை பட்டினத்தார் என்ன சொல்கிறாருன்னா, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமேன்னு சொல்கிறார். உன்னுடைய பிறவி எதனால் தொடருதுன்னா, உங்ககிட்ட இருக்கிற புண்ணிய பாவம் தான், பழவினை புதுவினைன்னு சொல்கிறார். ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை பிறந்துடுமா? நடக்காது. இன்றைக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இதை மகரிஷி ஒரு கவியில் சொல்கிறாங்க, தந்தைதாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர்கள் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தணும்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே சொல்கிறது என்ன, நம்மக்கிட்ட இருக்க கர்ம வினையை அறுக்கணும்னு தான் சொல்கிறாங்க. இதே வள்ளுவர் இன்னொரு குறளில் சொல்கிறாரு, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு சொல்கிறார். அவை பிராட்டின்னு என்ன சொல்கிறாங்க, இருவினை தன்னை அறுத்திருள் கடித்தின்னு சொல்கிறாங்க. இதே மகரிஷி ஒரு கவியில், வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன் இறைவா என்னை மறந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இதே குகை நமச்சிவாய சித்தர் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர் சொல்கிறாரு, முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோமில்லை, முதல் இறுதி இடை நமது வசமில்லைன்னு சொல்கிறாங்க. உலகில் உள்ள அனைத்து சீவராஜிகளின் பிறப்பின் ரகசியத்தை கரூரில் வாழ்ந்த சதாசிவ பிரமேந்திரர் 2 வரியில் சொல்கிறார். காதுகள் வெளியே உள்ள உயிரினங்கள்லாம் குட்டி போடுமா,
காதுகள் வெளியே தெரியாத உயிரினங்கள் முட்டையிடுன்றாரு. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இரு பிறப்பு, துதஞ்சன்னு சொல்லுவாங்க வேதத்தில். தாயின் கருவறையிலிருந்து பிறப்பது ஒரு பிறப்பு. நம்ம கர்மாவின் படி நமக்கு ஒரு குரு கிடைச்சி அவர் மூலமாக இறைவனை அடையிறீங்க பாருங்கள், அது ஒரு பிறப்பு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் துதஞ்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கபீர்தாஸ் சொல்கிறாரு, உன்னுடைய கர்மாக்களை தீர்மானம் செய்துவிட்டு தான் இறைவன் உன்னை படைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு கதையை பார்க்கலாம். எந்த கணக்கும் செயலுக்கேற்ற விளைவு இறைவனுடைய கணக்கிலேருந்து தப்பாது, சரியாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு கதையை பாருங்கள். 2 நண்பர்கள் உட்காந்து ரொட்டி சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. ஒரு நண்பர்கிட்ட 3 ரொட்டி துண்டு இருக்குது, இன்னொரு நண்பர்கிட்ட 5 ரொட்டி துண்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து இன்னொருத்தர் பசியோடு அவரோட சேர்றாங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்தவர் சொல்கிறாரு, 3 பேரும் ஈக்குவலாக சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அந்த 3 ரொட்டி துண்டு வச்சுருந்த 3 பிரிக்கிறாங்க. அப்போ 9 ரொட்டி துண்டு. 5 ரொட்டி துண்டை 3 பிரித்தா 15, 15 9 24. 24 3 பேரும் டிவைட் பண்ணான்னா 8 பீஸாக சாப்பிட்டாங்க. ஆனால் அந்த வந்த விருந்தினர் போகும்போது ஒரு 8 தங்க காயினை கொடுத்து இதை 2 பேரும் சமமாக பிரிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். உடனே இவங்க 2 பேருக்குள்ளே எப்படி பிரிக்கிறது, ஒருத்தர் 5 நான் வச்சுருந்தேன் எனக்கு 5 எடு வேணும், நான் 3 வச்சுருந்தேன் எனக்கு 3 கொடுன்றார். இது மாதிரி அவங்களுக்கு இடையில் பிணக்கு ஏற்பட்டு ராஜா கிட்ட போகிறாங்க. ராஜா, நான் 5 பீஸ் வச்சுருந்தேன், இவர் 3 பீஸ் வச்சுருந்தார், இவர் 3 பீஸ் கேட்குறாரு, நான் 5 பீஸ் கேட்டேன், ஆனால் 3 பேரும் சமமாக தான் பிரித்து சாப்பிட்டனும் போது, சரிப்பா நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அவருக்கே புரியல. அப்போ ராஜா கனவுல இறைவன் சொல்கிறாரு, அந்த 3 பீஸ் வச்சுருந்தவன் 8 பீஸு சாப்பிட்டான், 9 பீஸாக செஞ்சு 1 பீஸு தான் வந்தவனுக்கு கொடுத்தான். ஆனால் அந்த 15 பீஸ் வச்சுருந்தவன் 8 பீஸை சாப்பிட்டு 7 பீஸை வந்தவனுக்கு கொடுத்தான். அப்போ 7 1 8. அப்போ 3 பீஸு வச்சுருந்தவனுக்கு 1 காயினை கொடு, 5 பீஸ் வச்சுருந்தவனுக்கு 7 காயினை கொடுன்றார். அப்போ இறைவனுடைய கணக்கு பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதை தான் மறுநாள் ராஜா அவங்க 2 பேருக்கும் சொல்லி அந்த காசை பிரித்து கொடுக்குறாரு. உபநிடத்தில் சொல்லுவாங்க, எங்கே எப்படி பிறக்க வேண்டும், என்னவா பிறக்கணும், எங்கே எப்படி வாழணும், என்ன கர்மாவை நீ செய்யணும், நீ எங்கே இறக்க வேண்டும், நீ எப்போது இறக்க வேண்டும்ன்றது உபநிடத்தில் சொல்கிறாங்க. இது அனைவருக்குமே பொருந்தும். அதே பட்டினத்தார் சொல்கிறார் பாருங்கள், பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றுன்றார். பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும், அருந்தின மலமாம், புனைந்தன அழுக்காம், உவப்பன வெறுப்பாம், வெறுப்பன உவப்பாம். இது எல்லா உயிரினங்களுக்கும் இறைவனை தவிர எல்லாருக்குமே பொருந்தும். நாம் இந்த புவியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தினால தான் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கோம். இயல்பான நிலையில் நம் உள்ளுணர்வு சொல்வது போல் நாம் யாருக்காகவும் நம்முடைய இயல்பு நிலையிலிருந்து மாறாமல் நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாம் எதற்காக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இறைவனை நோக்கி பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது. இதுதான் மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் சொல்லுவார், மாய பிறப்பு அறுக்கும் மன்னனடி போற்றி, பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே, பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்குன்னு சொல்கிறார். அப்போ எல்லா மகான்களுமே சொல்கிறது என்னது, வந்த பிறவியை அறுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். பிறவி கடன் அருன்னு சொல்கிற ஒரு சித்தர் சொல்லுவார். அனைத்து உயிர்களும் பிறக்கும்போது கர்ம வினையை மட்டுமா தாங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு வருது. அதே போல் பூமியை விட்டு செல்லும் போதும் கர்ம வினையை மட்டுமே தன்னுடன் எடுத்து செல்லுது. அப்போ பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், மனைவி,
மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறும்போது பிறவி கடன் தீராது. மீண்டும் அவங்களோட பிறந்து அன்பால் உடல் உழைப்பால் பிரதி உபகாரம் செய்தால் மட்டுமே பிறவி கடனை தீர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. பிறவி கடன் முற்றிலும் சரி செஞ்சிட்டா உங்களுக்கு மறுபிறவி கிடையாது. சிவம் இல்லையேல் சவம், அதாவது உயிர் இல்லையேல் சவம். ஓரறிவு முதல் 5 அறிவு வரை 2 கோட்டுகளை வாழுது. ஒரு கோடு இறைவனால் படைக்கப்பட்டது, ஒரு கோடு அந்த உயிரினம். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் ஒரே கோடு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. உயிரினமாகவும் நீ வாழலாம் என்று இயற்கை படைத்துள்ளது. இதை உணராதவர்கள் ஓரறிவு முதல் 5 அறிவு உயிரினங்களாகவும், உணர்ந்தவர்கள் இறைநிலையாகவும் வாழலாம். தன் நிலையை உணர்ந்து அறிவில் முதுமை பெற்று ஞானத்தின் தெளிவு மூலியமாக இறைநிலையை நோக்கி பயணிக்கிறவங்க தான் மனிதன், மாமனிதன். அதுக்கு தான் அவங்களுக்கு மட்டும் ஒரு கோடு. நீ உயிரினமாகவும் 5 அறிவு விலங்கினமாகவும் வாழலாம், மனிதனாகவும் வாழலான்றது தான். இறைவனுடைய திருவடியை வணங்கணுன்னா முதல்ல தாய் தந்தை குரு இவர்களுடைய திருவடியை வணங்கி தான் செல்லணும். தந்தை உயிர் கொடுத்தார், தாயே உடல் கொடுத்தார். இதை திருமந்திரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள். பாய்கின்ற வாயு குறையிற் குறலாம், பாய்கின்ற வாயு இலக்கின் முடமாம், பாய்கின்ற வாயு நடுப்படிற் கூணாகும், பாய்கின்ற வாயுமா தற்கில்லை பார்க்கலே. என்ன பொருள்னா, ஆண் பெண் இன்பத்தின் முடிவில் ஆணிடமிருந்து சுக்கிலம் வெளிவந்து பெண்ணின் யோனியில் பாய்ந்த பிறகு ஆண் விடுறாங்க பாருங்கள். அந்த மூச்சு காற்றின் அளவு 4 வினாடிக்கு குறைவாக இருந்ததுன்னா பிறக்கும் குழந்தை குட்டையாக பிறக்குமா. ஆணின் மூச்சு காற்று மெலிந்து வெளிவந்தால் பிறக்கும் குழந்தை முடமாக இருக்குமா. ஆணின் மூச்சு காற்று சீராக வராமல் தடைப்பட்டு வந்ததுன்னா பிறக்கும் குழந்தை கூனுடன் பிறக்குமா. இன்னொரு பாடலில் சொல்கிறாரு திருமூலர், மாதா உதரம் மலம் மிகின் மந்தனும், மாதா உதரம் சலமிகின் மூங்கையாம், மாதா உதரன் 2 கண் இல்லை, மாதா உதரத்தில் வந்த குழவிக்கே அப்படின்னு திரும்ப. என்னென்னா, ஆண் பெண் இன்பத்தின் முடிவில் சுக்கிலம் கருமுட்டையுடன் சேரும்போது தாயாக போகின்ற பெண்ணின் வயிற்றில் மலக்கழிவு அதிகமாக இருந்ததுன்னா பிறக்கும் குழந்தை மந்த புத்தியுடன் பிறக்குமா. அவள் அந்த தாயாக போகிற வயிற்றில் சிறுநீர் அதிகமாக இருந்தால் பிறக்கும் குழந்தை ஊமையாக இருக்குமா. அந்த தாயாக போகிற பெண்ணின் வயிற்றில் மலக்கழிவும் சிறுநீரும் சமமாக இருந்தால் பிறக்கும் குழந்தை குருடாக தான் பிறக்குமா. அப்போ இதை தான் மகரிஷி சொல்லுவாங்க. வேதாத்திரியத்தை உலகில் உள்ள அனைவருக்கும் சொல்லுவோம். அது எப்படி சாமி, படிக்காதவங்க படிக்கிறவங்க, ஒரு கொலகாரன், குருடன், செவிடை இதெல்லாம் அவங்க எப்படிங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, அப்பா மழை நீர் மலை மீது விழுது, ஆற்று மீது விழுகிறது, நிலத்தில் விழுது. அப்போ அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி தானே அது அதனுடைய தன்மை மாறுது. அதே போல தான் ஒரு ஆண் பெண் இன்ப உணர்ச்சியில் இருக்கும் பொழுது ஆண் விடுகிற மூச்சை பொறுத்தும் பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய மலம் நீரை பொறுத்தும் குழந்தைகள் பிறக்குன்றது தான் அவர் திருமூலர் சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாம் விதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. உங்களுடைய ஜாதகத்தில் 12 ராசி கட்டம் போட்டிருப்பாங்க. அதில் 12 ராசிலையும் 27 நட்சத்திரம் 2.25 நட்சத்திரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தத்துவம் அனைத்துமே லக்கணத்தில் தான் இருக்குது. லக்கணம் என்பது விதிங்க, கர்மா. சந்திரன் என்பது மதி, அறிவு. மனம் என்பது லக்னாதிபதி என்பது அது கதி இல்லைங்களா. எப்படின்னா, உங்களுடைய கர்மா செயலுக்கு ஏற்ற அந்த விளைவு
லக்னத்தில் இருக்குது. அதை சந்திரன் என்ற கட்டத்தில் உள்ள உங்களுடைய அறிவால் அதை வெல்லலாம். எதை நோக்கி? அந்த லக்னாதிபதி என்ன சொல்லுது? உங்களுடைய கோல் என்ன? இறைநிலையை அடையிறதுக்கு போகலான்றது தான் அந்த 12 கட்டத்தில் சொல்கிறது. இதை தான் மகரிஷி வாழ்க்கை தத்துவத்தில் இது எப்படி உங்கள் ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கோ அதே போல் 12 இதுவாக சொல்லுவார். தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவின் நிலைப்படிகள் 3ன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி ஜாதகத்தில் பக்தி மார்க்கத்தில் சொல்கிறாங்களோ அதை தான் மகரிஷி தத்துவமாக வேதாத்திரியத்தில் கொடுத்துருப்பாங்க. தாய்மானவர் பாடுவார், கடலை படைத்தாய், கடலுக்கு ஒரு கரையை படைத்தாய். கடலை படைத்தாய், கடலுக்கு ஒரு கரையை படைத்தாய். அண்ட சராசரங்களை படைத்தாய், அண்ட சராசரங்கள் இப்புவியின் மீது விழுப்பாமல் இருப்பதற்கு ஒரு கரையை படைத்தாய். மனதை படைத்தாய், இந்த மனதை கடப்பதற்கு எந்த கரையை படைத்தாய் அப்படின்னு கேட்குறாரு. இதை தான் பாருங்கள் மகரிஷி நமக்கு மனவளக்கலையில் வந்த உடனே உடலுக்கு உடற்பயிற்சி ஒரு தவம், உயிருக்கு காயகல்பம் ஒரு தவம், மனதிற்கு இந்த மனதை கடக்கிறதுக்கு 9 வகையான தவம், நம்ம கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மாக்களை வெளியேற்றுறதுக்கு தற்சோதனை, நம்ம மனசு சக்தி வளம் பெறுவதற்காக மௌனத்தை கொடுத்துருக்காரு பாருங்கள். எவர் ஒருவர் உன் உள்ளத்தில் இல்லாத ஒன்றை வெளியே எடுக்கிறாரோ, எவர் ஒருவர் உன் உள்ளத்தில் உள்ளதை உன்னிடமே தருகிறாரோ அவரே குருன்னு சொல்லுவாங்க. என்னங்க இது? நம்ம உள்ளத்தில் இல்லாத ஒன்றை எப்படி எடுக்க முடியும்? அதுதாங்க தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்கின்ற பொருள் பற்ற அவர் எடுத்துருவார் குரு. நம்ம உள்ளத்தில் இருக்கிற இந்த கருமையத்தை தூய்மை போனீங்கன்னா அறிவே தான் தெய்வமாக இருக்கிறதுன்றதை அந்த இறைநிலையை உங்களுக்கு தெளிய வைக்கிறது தான் குருவினுடைய வேலைன்னு சொல்கிறார். பிறவாமை வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்ம வினை இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு பிறப்பு கிடையாது. ஆதிசங்கரரே கேட்டார் இல்லைங்களா இறைவன்கிட்ட, அப்பா எனக்கு பிறவாமை வேண்டுன்னு. அப்போ அவருடைய கர்ம ஜெனட்டிக் சென்டரில் கர்ம வினை இல்லை. அவருடைய கருமைய இது எதுவுமே இல்லாத இருந்ததுனால தான் அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அதுக்கு என்ன செய்யணும்? தர்மத்தை செய்யணும். தர்மத்தை செய்யணும், மீண்டும் பிறந்து தான் சாகணும். டூ ஆர் டை. கர்ம வினையிலேருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு கவசம் தான் மகரிஷி வடிவமைத்து கொடுத்த 2 ஒழுக்க பண்பாடு. ஒரு போரில் சண்டை செய்ய போகிறீங்க, ஒரு கவசம் பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா? அதே போல் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உள்ள ஒரு கவசம் தான் 2 ஒழுக்க பண்பாடு. எல்லா இதுலேயுமே சொல்கிறது என்ன? துன்பத்தை கொடுக்காத, துன்பத்தை போக்கு. அதை தான் இவங்க மகரிஷி அழகாக 2 ஒழுக்க பண்பாட்டில் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே அவன் செயலே, அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. எல்லாமே அவன் செயலே, அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அணுவுக்கும் அணுவாக இருந்து எல்லாம் புரிந்து ஆள்வதும் அருள்வதும் அவன் திருவிலை நடனமே. திரு நடனமே. எல்லாமே அவன் செயலே, அவனின்றி ஓரணுவும் அசையாது. அணுவுக்கும் அணுவாக இருந்து எல்லாம் புரிந்து ஆள்வதும் அருள்வதும் அவன் திரு நடனமே. எல்லாம் வல்ல இறைவன் ஒருவரே. அவரே படைக்கிறார், அவர் பிரம்மா. அவரே காக்கிறார், அவர் விஷ்ணு. அவரே மறைக்கிறார், அப்போது அவர் மகேஸ்வரன். இதை எப்படி சொல்லுவாங்க? வேதாத்திரிய தத்துவத்தில் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் நொறுங்கி இறை துகளாகுது பாருங்கள், அதுதான் பிரம்மா. அவரே காக்கிறார் என்றது ஒவ்வொரு இறை துகளும் சேர்ந்து அதிலிருந்து விண் உருவாகி அந்த விண்ணுக்கு மையத்தில் இருப்பாக இருந்து சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் இந்த இறைத்துகள் சுழற்சி வெளியே போகுது பாருங்கள். அப்போ அது காக்கிறார். அவரே மறைக்கிறார், அவர் போது மகேஸ்வரன் சொல்கிறாங்க இல்லைங்களா? அது என்னது? அந்த வெளியே, அந்த விண்ணுக்கு வெளியே வர காந்த அலைகள் வெளியே உள்ள சுத்த வெளியோட மோதி
அதுவே அழிக்குது. அப்போ அது ருத்திரன். இதுதானே பக்தி மார்க்கத்தில் சொல்கிறாங்க. ஆக இறைவனே எல்லாம் புரிகிறார். இறைவன் அனைத்திலும் இருக்கிறான். இதை உணர்வதே பிறப்பின் இரகசியத்தை அறிவதற்கு சமம். இறைவன் அனைத்திலும் இருக்கிறான். இதை உணர்வதே பிறப்பின் இரகசியத்தை அறிவதற்கு சமம். இதுதானே மகரிஷி சொல்லுவாங்க. ஒவ்வொரு அணுவுக்குள்ளாரும் ஒவ்வொரு அணுவுக்கு வெளியேயும் 2 அணுக்களுக்கும் இடையேயும் உள்ளது தான் இறைநிலைன்னு சொல்லுவாங்க. மனிதன் தனது உள்ளார்ந்த ஆன்மீக இயல்பை உணர்வதிலும் கடவுளுடன் கலப்பதிலும் தான் இருக்குது. இதுதானே மகரிஷி நமக்கு துரியாதீத தவத்தில் நமக்கு உண்மை கலக்க வைக்கிறாரு. ஜீவன் என்பது குழந்தை, சிவம் என்பது முதுமை. ஜீவன் என்கிற குழந்தை முதுமை என்கிற இறைநிலையை உணர்ந்து அதனோடு ஐக்கியமாகும்போது அதற்கு பிறப்பு இல்லை. ஜீவன் என்பது குழந்தை, சிவம் என்பது இறைநிலை. ஜீவன் என்கிற குழந்தை முதுமை என்கிற இறைநிலையை உணர்ந்து அதனோடு ஐக்கியமாகும்போது அதற்கு பிறப்பில்லை. நாரணன் என்பது குழந்தை, நாராயணன் என்பது இறைநிலை. நாரணன் என்ற குழந்தை நாராயணன் என்ற இறைநிலையை அடையும் போது அதற்கு பிறப்பு இல்லை. ஆத்மா என்பது நம் உடலுக்குள் இருப்பது, பரமாத்மா என்பது எங்கும் நிறைந்திருப்பது. இதுதான் கண்ணதாசன் ஒரு பாடலில் சொல்லுவார் இல்லைங்களா? பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னென கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்னென கேட்டேன், வாடி பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவத்தைதான் அறிவது வாழ்க்கைனா, ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் என்பார் கண்ணதாசன் அவருடைய கவியில். இதை மகரிஷி எப்படி சொல்லுவாங்கன்னா, முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு செயலை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சதை முற்கால விளைவு, நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சு அதனுடைய விளைவு இன்பமா துன்பமா என்றதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த அனுபவத்தில் இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அப்போ நல்லதாக இருந்தால், நல்ல செயல்களாக இருந்தால், புண்ணிய பதிவாக இருந்தால் அதை பண்ணுங்கள். அப்போ எதிர்கால விளைவு எப்படி இருக்கும், நல்லதாக தான் அமையும். இதை தான் இந்த பாடலில் உணர்த்துறாங்க. எது உங்களுக்குள் இருக்கிறதோ அதை தான் நீங்கள் உணர்றீங்க. எது உங்களுக்குள்ளே இருக்கோ அதை தான் நீங்கள் உணர்றீங்க. அதன் வெளிப்பாடு தான் நீங்கள் உணர்வதாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு உங்களை உணர்த்துது. அதன் பெயர் தான் என்னதுங்க, இருப்பு. அதாவது உங்களின் உயிர்த்தன்மை. உங்களின் தன்மையே உங்களின் நிலையை உருவாக்குது, சூழல் இயல்பை உருவாக்குது. மொத்தமும் எனவே இப்படியான மொத்தமும் தான் ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு தான் உங்களுடைய கர்மா. நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற விளைவு தான் கர்மா. எனவே உங்களிடம் இருப்பதை நீங்கள் உணரும் பொழுது உணர உணர உணரும் உணர்வாய் உங்களை நீங்கள் கடந்தவராகிறீங்க. அதாவது
உங்களின் உயிர்த்தன்மைக்கு மேலான ஒரு நிலைக்கு நீங்கள் செல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆத்ம ரீதியாக உங்களை மேம்படுத்துறீங்க என்பது தான் அதுக்கு அர்த்தம். இதுவே உங்களை நீங்கள், அதாவது உங்களில் நீங்கள் கடக்க வழியை செய்யுது. உங்களின் கடமைகளை நீங்கள் சரிவர செய்யும் பொழுது மட்டுமே நிபந்தனையற்ற ஒன்றை நீங்கள் அடைய முடியும். இதுவே உங்களுள் நிதானம் என்ற ஒரு தன்மையை உருவாக்குது. அந்த நிதானம் என்பது தான் தன்னுணர்வு. நீங்கள் ஒன்றை உணர உணர அறிவு மேலோங்கும். ஒன்றை உணர உணர அறிவு மேலோங்கும். அப்போ உங்களுக்கு இந்த உலகை பற்றிய கணக்கச்சிதம் உருவாகும். கணக்கச்சிதம்னா என்னங்க? பொறுமை. இதற்கு அடுத்ததாக இதை செய்தால் இதனால் இது நடப்பதால் இது செய்ய வேண்டும் என்ற புரிதல் உங்களுக்கு உண்டாகும். கணக்கச்சிதம் என்று தான் பொறுமை. இந்த பொறுமையை உங்களால் உருவாக்க முடிந்தால் மட்டுமே உங்களுக்குள்ளார நிதானம் உருவாகும். அதாவது தன்னுணர்வு. பொறுமையும் நிதானமும் உண்டாகிடுதுன்னா அங்கே மட்டும்தான் சாந்தமும் அமைதியும் நிலவும். இந்த அமைதியும் சாந்தமும் மட்டுமே உங்களின் உயிர்த்தன்மையை உங்களிடத்திலே விட்டு உங்களின் ஆத்ம நிலைக்கு மேலோங்க செய்யும். உருவாக்கத்தின் இடம் படைப்பின் இடம். உருவாக்கத்தின் இடம் படைப்பின் இடம். அப்பொழுது மட்டுமே உங்களின் கர்மாவை நீங்கள் உருவாக்கி உங்களை நீங்கள் கடக்க முடியும். உருவாக்கத்தின் இடம் படைப்பின் இடம். அப்பொழுது மட்டுமே உங்களின் கர்மாவை நீங்கள் உருவாக்கி உங்களை நீங்கள் கடக்க முடியும். ஏன்னா இதுவே இயற்கை. இது ஒரு விதமான மொத்த இயற்கை நிகழ்வு. இது ஒருவித மொத்த இயற்கை நிகழ்வு. அனைவருக்கும் நீங்கள் மெனக்கிட்டு எதுவும் செய்ய முடியாதுங்க. இது தானாகவே நிகழும். இதன் பெயர் தான் கர்மா. அதாவது உங்களின் கடமை நிலை என்பது பிரதிபலனை எதிர்பாராமல் உங்களின் கடமைகளை செய்யுங்கள். உங்களுக்கானது உங்களை வந்தடையும். இது காரணம் இந்த தேவ ரகசியம் என்ற பிறப்பின் இரகசியத்தை கேட்டு மகிழ்ந்த உங்கள் இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், உலகெங்கும் அமைதி நிலவட்டும், வாழ்க வளமுடன்.